காய்ஸ், இன்னைக்கு நான் மரத்துல தான் பிரியாணி செய்ய போறேன். மரமா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர்ல தான் பிரியாணி செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். டக்குன்னு 2 காலிஃப்ளவர்ஸை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே சுடுதண்ணில போட்டு வடிய வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம காலிஃப்ளவருக்கு மசால் கொடுக்க போறோம். சால்ட், தேவையான அளவு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி மட்டும் சேர்க்க வேணாம், ஏன்னா காலிஃப்ளவர்லேயே தண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா சேம் பிரியாணி மெத்தடே தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நான் வந்து இதில் சிக்கனுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 8 பழம் அளவு தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிட்டு 2 கொதி வந்த பிறகு லாஸ்ட்டாக ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபைனல் டச்சிங்க கொத்தமல்லி புதினா போட்டுட்டு குக்கரை வந்து லாக் பண்ணிடலாம். அந்த பக்கம் ரைஸ் ரெடியாக இருக்குள்ள இந்த பக்கம் வந்து நம்ம காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் லைட்டாக ஆயில் போட்டுட்டு நம்ம மேலேட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வந்து குக்கரில் ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவர்ஸை வந்து இதில் அப்படியே மேலாக போட்டுட்டு குக்கரை வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணிருங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா கம கமன்னு காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.